ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நியூ இயர் அன்றைக்கி எடுத்த விலாக் தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் வந்து போட்ட கோலம் வந்து இதுதான். நியூ இயருக்கு கலர் கோலம் போடணும்னு தான் ஆசையாக இருந்தது. ஆனால் இப்போ மார்கழி பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் கலர் கோலமே வந்து போடலை. இன்றைக்காவது போடுவோம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கீழ் வீட்டில் இன்றைக்கி வந்து வெளியில் கிளம்புறாங்க. எப்படியும் வந்து கார் வாஷ் பண்ணாங்கன்னா கோலம் எல்லாமே வந்து கலைஞ்சிடும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி சும்மா நார்மலாக சிம்பிளான கோலமை வந்து போட்டு விட்டுட்டேன். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்ததுமே டிஃபன் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து டிஃபன் இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான் செஞ்சேன். எப்போதுமே வேர்க்கடலைலாம் வாங்கிட்டு வந்தேன்னா அதை வந்து ஃப்ரீ டைமில் வந்து அது வறுத்துட்டு நல்லா தோல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். தேவைப்படும் போது வந்து கூட்டுக்கு அப்படி இல்லைன்னா இதுமாரி சட்னிக்கு, குருமாக்கு, புளி சாதத்துக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படும் இல்லைங்களா? அப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நம்ம வறுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்து வச்சுருந்தது எல்லாமே காலி ஆகிடுச்சு. இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காரக்குழம்புக்கு அப்படி இல்லைன்னா வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தது. திரும்ப மாதம் பிறந்துச்சு அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இருந்த வேர்க்கடையில் தான் வறுத்துட்டு சட்னி அரைச்சேன். டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி நியூ இயர் அதுமா வந்து சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வில்வத்தழை வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வில்வ அர்ச்சனை தான் வந்து பண்ணுறோம். 2 வண்டி தான் எடுத்துகிட்டு வந்து கிளம்புனோங்க. என்னோடய வண்டி வந்து சர்வீஸுக்கு விடணும். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும். சரி எதுக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரலாமேங்கிறனால தான் என்னுடைய வண்டியை வந்து எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறமா நேராக சர்வீஸ் சென்டருக்கு தான் வந்தோம். நான் நினச்ச மாரி இன்றைக்கி லீவாக தான் இருந்தது. நியூ இயர் அதுமாதிரி இன்றைக்கி கண்டிப்பாக லீவாக தான் இருக்கும்னு நினச்சேன். நான் சாதனாப்பா வந்து வீட்டில் இருக்கும்போது தாங்க என்னோடய வண்டி வந்து சர்வீஸ் விட முடியும். அப்புறம் அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து விடலான்ட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி லீவாக போயிடுச்சு. நேரம் அங்கேருந்து கிளம்பி நான் பசங்களை கூட்டிகிட்டு இங்கே மளிகை கடைக்கு வந்துட்டேன். சாதனாப்பா வண்டி பார்த்திங்கன்னா நேற்றே கொஞ்சம் காற்று கம்மியாக இருந்தது, பஞ்சராக இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க பஞ்சர் ஓட்டுறதுக்காக போயிருந்தாங்க. நான் மளிகை பொருட்கள் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்க பொறுமையாக தான் வந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த 10 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஆகிடுச்சு. கெஸ்ட் வந்தது, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போன செலவுகள் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ இந்த மாதத்துக்கும் செலவுகள் அதிகமாக இருக்குங்கனால நான் மளிகை பொருட்கள் இந்த வாட்டி மொத்தமாக வந்து வாங்க போகிறதில்ல. அந்த மாதத்துக்கு அப்பப்போ என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு என்னென்ன திங்ஸ் இப்போ இல்லையோ அதை மட்டும் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வாங்கிட்டு வந்து அப்படியே எடுத்து கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாங்க மதியம் சமைக்கிறதுக்கு வந்தேன். இன்றைக்கி சாதனாப்பாவுக்கு லீவாக இருந்தாலுமே ஆஃபீஸ் ஒர்க் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. வெளியில் இன்றைக்கி எங்கேயுமே கிளம்ப முடியாதுன்னு வந்து எனக்கு தெரியும். அதனால தான் நேற்றே வந்து பசங்களை கூட்டிகிட்டு மாலுக்கு போயிட்டு வந்துடணும். சாதனாப்பா நேற்று வந்து வெளியில் காஞ்சிபுரம் கோயிலுக்கெலாம் வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒர்க் இருந்ததுனால எங்கேயுமே வெளியில் கிளம்பலங்க. இந்த நியூ இயர் வந்து எங்களுக்கு வீட்டிலே தான் வந்து போச்சு. ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக தான் வந்து போச்சு. வெற்றிக்குட்டியை வந்து படுத்துட்டு இருந்தோம், அப்படியே வந்து தூங்கிட்டேன். அவனை கொண்டு அப்புறம் உள்ளே படுக்க வச்சுட்டு சமையல் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாதனா வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை பார்த்துட்டு இருந்தாலே அவளே வந்து மறந்துடுவாங்க. நம்ம கூப்பிட்டா கூட காதலே வந்து கேட்காது. ஃபோனில் அப்படி மும்முரமாக ஏதோ பார்த்துட்ருக்காங்க. சாதனாப்பா கூப்பிட்றத கூட காதில் விடல, அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அதை அப்படி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க சாதனாப்பா. இன்றைக்கி மதியம் வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க. சாதம் வடித்து முட்டை கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி விளக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தில் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சாதனா தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். இதோட ரெசிபி வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி 3 வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பாதி வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்க போகிறேன். மீதி வந்து வதக்கிறதுக்கு தேவைப்படும். கிரேவிக்கு மேக்ஸிமம் நம்ம செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே வந்து சேர்க்குறது தான். ஆனால் வந்து செய்கிற விதம் தான் வந்து வேறு. ஆனால் டேஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கும். இன்றைக்கி இது எல்லாமே நான் வந்து பச்சையாக தான் அரைச்சிட்டு வந்து நான் வந்து செய்கிறேன். வதக்கிட்டு கூட செஞ்சு அது ஒரு தனி டேஸ்ட்டு. இப்படி பச்சையாக அரைச்சிட்டு செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டில் வந்து கொடுக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ இதெல்லாம் வந்து சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா பவுட்ரு இல்லைங்கிறனால இது எல்லாமே இது கூடவே சேர்த்து வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த முட்டை கிரேவி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கும் வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், ரச சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து அந்த விழுது வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுமே சோம்பு போட்டு தாளிச்சிருக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மீதி பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே வந்து நான் மீதி பாதி இருந்த தக்காளியை வந்து சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்காக இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். பின்னாடி தேவைப்படும் போது வந்து சேர்த்துப்பேன். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அரைச்ச விழுது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துருக்கேன்.
இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும், காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துருக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் எப்போதுமே காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்ப்பேன். அது இந்த வாட்டி வந்து நான் இல்லை காலி அடிச்சுன்னு வாங்கலை, நல்லா இருக்கிறத வச்சு தான் இன்றைக்கி செய்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்த போதும். நல்லா நான் இன்றைக்கி திக்கான கிரேவியாக தான் வந்து பண்ண போகிறேன். நல்லா தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்குறேன். நல்லா வந்து கலந்து விட்டுலாம். இது திருப்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து திக்காக வந்து பண்ணிக்கலாம். இது நம்ம பச்சை அரைச்சிட்டு சேர்த்துருக்கனால ஓரளவு இது நல்லா வந்து குக் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டைக்கு தோல் உரிச்சிட்டு நல்லா இடையில நல்லா கீறி விட்டுட்டு ஒரு தனியாக பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்குறேன். அது சேர்த்துட்டு நல்லா மாரி வந்து பரட்டி எடுத்துக்கிறேன். கிரேவி நல்லா திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துட்டு அந்த கிரேவி எல்லாமே இந்த முட்டையில் நல்லா போடுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சு திருப்பி ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே இந்த முட்டைக்குள்ளே வந்து இறங்கும். கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து மல்லித்தழை இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் அதோடய ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மல்லித்தழை இல்லைங்கிறனால நான் புதினா தான் இருந்தது, அதே வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இதோடைய டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருந்தது. கண்டிப்பாக இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங்காக தாங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பசங்களோட மேலே வந்தாச்சுங்க. பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக வந்து போச்சு. தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு கொஞ்சம் அந்த ஊசி பட்டாசுமாங்களா அது இருந்தது, அதுதான் 2 பேரும் வந்து வெடிச்சிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் துணி துவைக்கலன்னா கூட ரொம்ப அதிகமாக வந்து சேர்ந்துருதுங்க. சரி அதான் இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஊற வச்சுட்டோம்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி துவைச்சி போட்டுடலாமின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து ஊற வைக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே கொண்டு வந்து போட்டு அந்த பழைய கட்டில் தான் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அது தேவையில்லை தூக்கி போடுறது தான் சரி, இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு மேலே வந்து போட்டு ஏதாவது காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் மேலே கொண்டு வந்து போட்டோம். அது என்ன பண்ணியிருக்கணும், போட்ட கைடவே வந்து பார்த்திங்கன்னா அதை செட் பண்ணி மேலே பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்திருக்கும் மாட்டுக்கு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்து போட்டு அப்படியே விட்டாச்சு. இந்த இடையில ஒரு 2 3 நாள் மழை பெஞ்சது, பனியில் அப்புறம் நல்லா வெயிலில் காஞ்சி கால் வைக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா உடஞ்சிக்கிட்டே இருக்குது. செட் பண்ணாலும் வேஸ்ட்டு தான், வேண்டானாலும் சாதனப்பா வந்து கேட்கல. சரி செட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்ட்டு அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அது செட் ஆகிற மாரி வந்து தெரியல, அதை தூக்கி போடுறது தான். பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் செய்யறதுக்கு வந்துட்டு சாதனப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய கலண்டர்லாம் வச்சுட்டு இதை பார்த்துட்டு இருந்தாங்க. புது கலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து எப்போ எந்த மாதத்தில் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் ஓரளவு முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து எப்போதுமே அதில் குறித்து வைப்பாங்க. அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த டேட்டு, எந்த மந்தில் எந்த கோயிலுக்கு போக போகிறோம், அதுக்கப்புறம் பிளட் டொனேட் பண்ணுறது எந்த மாதம் எந்த டேட்டு, அதுக்கப்புறம் இந்த செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறது கூட எந்த மந்த் எந்த டேட்டில் பண்ண போகிறோங்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து குறித்து வைப்பாங்க. அவங்க குறித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆசையாக வந்து இருக்கும். நியூ இயர் அன்றைக்கி வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் எங்களுக்கு இப்படி தாங்க வந்து போச்சு. வீட்டில் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து போச்சு. அதுக்கப்புறம் இது 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. சாதனா வந்து பார்க்குறதுக்காக கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. வரும்போது அவளுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, பழம், அதுக்கப்புறம் வந்து வருச செட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. யார் வந்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சாதனா அப்பாவோட மாமா, பொண்ணும், பையனும் 2 பேரும் வந்திருந்தாங்க. ஈவினிங் டைமில் வந்தாங்க. வந்ததுமே உடனே கிளம்பிட்டாங்க. மாமியார் இருக்கும்போது வந்திருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு வந்து சாதனாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கலரும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரிச் கலராக வந்து இருந்தது. எக்ஸாக்டாக என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மாதிரியான பிங்க் ஷேடோவில் தான் வந்து இருந்தது. சாதனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் வந்து கிஃப்டாக வந்துருக்குது. அதெல்லாம் எப்போ தான் போடுறதுனே வந்து தெரியல. ஏன்னா வந்து வீட்டில் இருந்தாலும் போட முடியாது, போட்டுக்கவும் மாட்டேன். எங்கேயாவது இந்தமாரி ட்ரெஸ்லாம் ஃபங்க்ஷனுக்கு போனால் வந்தால் போடுறது தான். வெளியில் கோயிலுக்கு போட்டுட்டு வந்தாலும் இதெல்லாம் வந்து போட்டுட்டு வர மாட்டாங்கிறேன். ஆனால் இதெல்லாம் எப்போ போடுவாங்கிறது எனக்கே தெரியல. ஒரு பக்கம் பயமாக இருக்குது, போடாமலே எங்கே சின்னதாக போயிடுமான்னு வர ஒரு பக்கம் பயமாக வந்து இருக்குது. இந்த வெஸ்டர்ன் டைப்பில் வரதெல்லாம் வந்து போடுறேன். ஆனால் இந்தமாரி ட்ரெஸ்லாம் எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போனால் வந்தால் தான் வந்து போடுவேன். இந்த வருஷ பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி பிளேட்டில் வந்து கவர் பண்ணி வந்துருந்ததுங்க. இதுதான் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இல்லை எல்லாமே இந்த சீப்பு, சோப்பு, கண்ணாடி, அதுக்கப்புறம் இந்த வளையல், நெயில் பாலிஷ், மெஹந்தி, மஞ்சள், குங்குமம் எல்லாமே வந்து இருந்தது. எல்லாம் ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வாங்கி வந்து வைக்கிறது. இப்போ இதுமாரி பிளேட்லேயே செட்டாக வந்துருக்குது. பார்க்க வந்து நல்லா தான் இருக்குது. இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட படம் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. பார்க்க வந்து நல்லா இருந்ததுங்க. கோல்ட் கலரில் வந்து பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. வேறு டிசைன் ஏதாவது பிரிண்ட் பண்ணியிருந்தா கூட வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விநாயகர் படம் சுவாமி படமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நான் இதை வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வச்சு படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்து நினைக்கிறேன். வாழை இலை கிடைக்காத டைமில் இதில் பிரசாதம் வச்சு படைச்சிக்கலான்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.